ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பேச்சுலர் தக்காளி குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 4 கடுகு போடுறேன். பொரியுது. 4 கடுகு சேர்த்து போடுறேன். பொரியுது. அடுத்தது வெங்காயம் தக்காளி போட போகிறேன். முதல்ல வெங்காயம் போட போகிறேன். வெங்காயமும் பூண்டு போட்டு நல்லா வதக்குறேங்க. நல்லா வெங்காயம் கொஞ்சம் கலருக்கு போது வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்து வதக்குறோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி பச்சை வாசனை போகிற வதங்கிச்சு. இப்போ மசாலா சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குறாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிங்க. அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேங்க. ஆல்ரெடி மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சு இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வருது. தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ கொஞ்சோண்டு தயிர் சேர்க்க போகிறோம். அதில் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதை கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா கொதிக்கும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் ப்ளஸ்ஸு தக்காளி போட்டு நல்லாயிருக்கும். இது பேச்சுலருக்கான குக்கிங். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேச்சுலருக்கு நிறைய உதவும். கண்டிப்பாக ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு 4 பழுது பூண்டு இது போட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலாம் என்கிட்ட இல்லை, அதனால் போடலை. இருந்தால் போடலை. ஏன்னா பேச்சுலர் ஆச்சுங்க. ஃபேமிலி மேனேஜர் பேச்சுலர் தான் அப்படிதான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.